மிஸ்ஸஸ் காயத்ரி 32 இயர்ஸ் ஓல்ட் ஒரு நாள் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக என்னோட கிளினிக் வந்து பார்த்தாங்க. வந்ததும் டாக்டர் எனக்கு பயங்கரமாக டயர்ட்னஸ் இருக்குது, ஒரு நாள் 2 நாள் இல்லை, இந்த டயர்ட்னஸ் எனக்கு 2 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பயங்கரமான ஹேர் ஃபால் இருக்குது, ஒரு நாளைக்கு மட்டும் 100க்கு மேலே முடி கொட்டுது, ஆஃபீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வீட்லேயும் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் டயட்டில் இருக்க, எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வெயிட் குறையவே இல்லை, ஏறிட்டே தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படி டயக்னோஸ் பண்ணோம். இந்தியாவில் 8ல் ஒரு பெண்ணுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் காயத்ரி மாதிரி உங்களுக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக தைராய்டு பற்றியும் அண்ட் தைராய்டுக்காக என்ன ஃபுட் எடுக்கலாம் அண்ட் ட்ரீட்மெண்ட் அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஹலோ வியூவர்ஸ், ஐம் டாக்டர் காருண்யா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கழுத்து பகுதியில் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை ஷேப் மாதிரி இருக்கிறது தான் நம்ம தைராய்டு கிளாண்ட். சைஸ் சின்னது தான், ஆனால் பயங்கர பவர்ஃபுல். பிகாஸ் நம்மளோட மெட்டபாலிசம், எனர்ஜி, வெயிட், ஹார்ட் ரேட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூடையுமே கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட இந்த தைராய்டு ஹார்மோன் தான். அதிகமான பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தைராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 1008 பிரச்சனை, இதில் இந்த தைராய்டு வேறு. ஒரு வண்டிக்கு இன்ஜின் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கு தைராய்டு அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தைராய்டு கம்மியானாலும் பிரச்சனை, தைராய்டு அதிகமானாலும் பிரச்சனை. தைராய்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏன் டாக்டர் தைராய்டு டைப்ஸ் பற்றிலாம் நமக்கு டக்குன்னு டயட்டும் ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா கிளினிக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. வந்ததான் அவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு பயங்கரமாக வெயிட் கெயின் ஆயிடுச்சு, தைராய்டு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தைராய்டு அதிகமாகிறதுனால வெயிட் கெயின் ஏற்படாது. தைராய்டு கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஏற்படும். தைராய்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட், ஹைப்போதைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசமில் உங்களோட தைராய்டு கிளாண்ட் ரொம்பவே அண்டர் ஆக்டிவாக இருக்கும். இதனால உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகாது. இதனால உங்களுக்கு மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும், வெயிட் கெயின் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். நம்பர் 2, ஹைப்பர் தைராய்டிசம். இதில் உங்களோட தைராய்டு ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால வர்றது தான் இந்த ஹைப்பர் தைராய்டிசம். நம்பர் 3, ஹஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ். இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா உங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டமே உங்களோட தைராய்டு கிளாண்டை அஃபெக்ட் பண்ணுறதுனால ஏற்படுறது தான் இந்த ஹஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ். நம்பர் 4, காய்டர். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு கழுத்து பகுதி பயங்கரமாக வீக்கமாக இருக்கும், கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த காய்டர் இருக்கிறவங்களுக்கு தொண்டை பகுதியில் அதிகமான வீக்கம் இருக்கும். இதனால அவங்களுக்கு விழுங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், மூச்சு திணறலும் சம்டைம்ஸ் ஏற்படலாம், அதிகமான கொரட்டை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஹைப்போதைராய்டிசம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட தைராய்டு கிளாண்ட்ல T3, T4 அப்படின்னு சொல்லப்படுற தைராய்டு ஹார்மோன் ஒழுங்காக செக்ரீட் ஆகாததுனால ஏற்படுறது தான் இந்த ஹைப்போதைராய்டிசம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அயோடின் டெஃபிஷியன்சினாலையும் ஏற்படும், ஒரு சிலருக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்னாலையும் ஏற்படும். சரி, இந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட் கெயின். கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கரமாக டயர்ட்னஸாக இருப்பாங்க, எந்த வேலையுமே அவங்களால ஈஸியாக செய்ய முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹேர் லாஸ் இருக்கும். முன்னாடி அவங்களுக்கு ஹேர் நல்லா இருந்திருக்கும், இந்த தைராய்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பழைய வால்யூமில் இருந்து பாதிக்கு பாதி அவங்களோட ஹேர் மாறிடும். இதை தான் ஹேர் தின்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும், கோல்ட் இன்டாலரன்ஸ் இருக்கும், பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது, சம்டைம்ஸ் டிப்ரெஷனில் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஹைப்போதைராய்டிசம்ல ஏன் டாக்டர் வெயிட் கெயின் ஆகுது, இந்த வெயிட் கெயினுக்கும் இந்த தைராய்டுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஹைப்போதைராய்டிசம்ல உங்களோட T3 and T4 ஹார்மோன் ப்ராப்பராக செக்ரீட் ஆகாது. இதனால உங்களோட மெட்டபாலிசம் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும். நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் உங்களோட கேலோரிஸ் ஃபுல்லாகவே பேர்ன் ஆகாது. கேலோரிஸ் ஃபுல்லாக பேர்ன் ஆகாததுனால எல்லாமே ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஃபேட்னால மட்டும் தைராய்டில் வெயிட் கெயின் ஏற்படாது, தண்ணினாலையும் ஆகும். இது உங்களால் நம்ப முடியுதா? தண்ணினாலனா குடிக்கிறதுனால கிடையாது. நம்மளோட பாடியில் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுறப்போ நம்மளோட கிட்னி அண்ட் சோடியம் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால உங்களோட உடம்பு அதிகமாக தண்ணியை சேர்க்க ஆரம்பிக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஏற்படுது. அண்ட் சம்டைம்ஸ் ஹைப்போதைராய்டிசம்னால உங்களோட செரோட்டோனின் கம்மியாக இருக்கும், இதனால கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும்.
சும்மாவே நமக்கு கிரேவிங்ஸ்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த டைம்ல கிரேவிங்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதனாலே உங்களுக்கு ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாக ஏற்படும். அண்ட் ஹைப்போதைராய்டிசம் உங்களோட கார்டிசால் அண்ட் இன்சுலின் லெவல் இது ரெண்டுத்தையுமே ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் தைராய்டு உள்ளவங்களுக்கு வெயிட் கெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் ஒரு மாசத்துல 5 to 10 kgs வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க சொல்ற சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்கு டாக்டர், ஆனா இது வரைக்கும் நான் தைராய்டு செக் பண்ணதில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நான் சொல்ற இந்த டெஸ்ட் எல்லாம் மறக்காம போய் எடுங்க. அதுவும் எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் TSH எடுக்கணும், அடுத்து T3 அண்ட் T4 இது எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆன்டி TPO டெஸ்ட். இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஹஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் எடுக்கணும். இதை உங்களோட டாக்டர் கன்சல்டேஷனோட நீங்க எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு டயக்னோஸ் ஆச்சுன்னா உங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு லீவோதைராக்சின் அப்படின்ற டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்க நேச்சுரல் T4 ஹார்மோனோட சிந்தட்டிக் ஃபார்ம் தான் இந்த லீவோதைராக்சின் டேப்லெட். இது எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. முக்கியமா இதை எம்டி ஸ்டொமக்ல நீங்க எடுக்கணும். உங்களோட தைராய்டு லெவல்ஸை வச்சு தான் லீவோதைராக்சினோட டோஸை உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. ஹைப்போதைராய்டிசம்காக டேப்லெட் மட்டும் பத்தாது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ரொம்ப தேவை. அப்போதான் உங்களால சீக்கிரமா ரெக்கவர் ஆக முடியும். ஹைப்போதைராய்டிசம்க்கு என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயோடைஸ்டு சால்ட். உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு பார்க்காதீங்க, உங்க சால்ட்ல அயோடைன் இருக்கா அப்படின்னு மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஜிங்க் ரிச் ஃபுட், சன்ஃப்ளவர் சீட் அண்ட் எக் இதுல வந்து ஜிங்க் இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன்காக எக்கு, மீட், பன்னீர் அண்ட் பருப்பு வகைகள் இது எல்லாமே நீங்க எடுக்கலாம். ஃபைபருக்கு ஓட்ஸ் அண்ட் ப்ரௌன் ரைஸ் எடுக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் எடுக்கலாம், பேரிக்காய் எடுக்கலாம், பப்பாயா அண்ட் பைனாப்பிள் இது எல்லாமே நீங்க எடுக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நீங்க எடுக்கலாம். பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்காக திணை எடுக்கலாம் அண்ட் பார்லி எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். அட்லீஸ்ட் 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பா நீங்க எடுக்கணும். எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் உங்களோட மெட்டபாலிசமே இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமா எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், சோய் அண்ட் க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இது வந்து மினிமல் அமௌண்ட்டா எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கேபேஜ், ப்ரக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் இது எல்லாமே நீங்கள் டெய்லி உங்களோட ஃபுட்டில் சேர்க்க போகிறதில்ல, வாரத்தில் ஒரு நாள் தான் எடுக்க போகிறீங்க. அண்ட் அதையும் நம்ம குக் பண்ணாமல் சாப்பிட போகிறதில்ல. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணாமல் சாப்பிட்டாதான் அதில் இருக்கிற காய்ட்ரோஜன் நம்மளோட தைராய்டு ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம மோஸ்ட்லி குக் பண்ணி சாப்பிட போகிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டு ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணும். கடைசியா செலினியம் ரிச் ஃபுட், இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். செலினியம் ரிச் ஃபுட்ஸ் வந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டு செக்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செலினியம் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளோட ஜிங்க், அயன் அண்ட் காப்பர் மாதிரி. சரி, செலினியம் ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேசில் நட், எக் அண்ட் சிக்கன் இதுலையுமே செலினியம் இருக்கு, யோகட்லயும் செலினியம் இருக்கு, அண்ட் சால்மன் ஃபிஷ் இது எல்லாத்துலயுமே செலினியம் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஸோ இதை நீங்க உங்க டயட் கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் டெய்லி நீங்க நார்மலா சாப்பிட்ற ஃபுட்டோட சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின், உங்களோட ஹேர் அண்ட் நெயிலுக்கு ரொம்பவே நல்லது. ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுறப்போ இது எல்லாத்துலயுமே பிரச்சனை வரும். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பீங்க. தைராய்டு ஒன்றும் ஒரு பெரிய நோய் இல்லைங்க, ஆனால் அதை கேர்லெஸ்ஸாகவும் நம்ம விடக்கூடாது. தைராய்டு வந்து ஃபுல்லாக க்யூரபிள் கிடையாது, பட் மேனேஜபிள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஒழுங்கான டயட்டை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் உங்கள் சிம்டம்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஹெல்த் கண்டென்ட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.